இன்னைக்கு கூட அவர் கூட இன்னும் முன்னாள் எம்பி சத்யபாமா சேர்ந்திருக்காங்க. அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்டவர் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பெட்டி பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பகுதியில் வந்து இன்னும் அவருக்கான அந்த செல்வாக்கு இருக்கு. இன்னும் கூடுதலாக வந்து வரக்கூடிய தேர்தலில் அவர் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குல்ல. கோபி தொகுதியில் அதிமுக ஜெயிக்கும், அவ்வளோதான், ஒரே பதில். கோபி தொகுதியில் அதிமுக ஜெயிக்கும். இன்னைக்கு நீங்க செங்கோட்டையன் பேசுறத பார்த்திருப்பீங்க. இல்ல, இன்னைக்கு எலெக்ஷன்ல வர்ற எலெக்ஷன்ல கோபி தொகுதியில் அதிமுக ஜெயிக்கும். எதை வச்சு சொல்றீங்க பாருங்கன்னு சொல்றேன். செல்வ சார் அதிமுக இல்ல, இப்போ செங்கோட்டையன் இன்னைக்கு என்ன சொல்றாரு, பத்திரிகையாளர்களை பார்த்து உங்க குழந்தைகள் எல்லாமே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி செய்திகள் எனக்கும் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் தொண்டர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா 2026ல் ஜெயலலிதாவுக்கு எப்படி நான் துணை நின்றனோ அதே மாதிரி இளவல் விஜய்க்கு நான் துணை நிற்பேன் அப்படிங்கிறார். சரி, இது ஏன் கட்சியிலிருந்து நீக்கப்படுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியலையா? கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு முன்பு அவருக்கு தெரியலையா? தெரிஞ்சிருக்கணும்ல, அன்னைக்கே போய் சேர்ந்திருக்கலாம்ல. இல்ல, பொறுத்திருந்து பார்த்தாரு, எதுவுமே நடக்கல. இல்ல, நீக்கப்பட்டதால் சென்று சேர்ந்திருக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு எது இல்லை. அவருக்கு வேற வழி இல்லை, அவசரப்பட்டுட்டாருன்னு தான். குறைஞ்சபட்சம் வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரை அவர் அமைதியா இருந்திருக்கலாம். அல்லது செங்கோட்டையன் விஜய்க்கு ஆதரவு நிறைய இருக்குதுன்னு அவரை சுத்தி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் கோபி தொகுதியில அதிமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறும்.